கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இனம், மொழி, ஜாதி, மதம் என்ற பல பாகுபாடுகளை சிலுவை அன்பினால் மாத்திரமே ஒன்றிணைக்க முடியும். இதற்கு உதாரணமாக இதோ இந்த சம்பவத்தை பார்க்கலாம். கம்யூனிச தேசங்களுக்கும் அமெரிக்க தேசத்திற்கும் இடையே பனிப்போர் நடந்து கொண்டிருந்த காலம் அது. அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஊழியர் ஒருவர் ருமேனியா தேசத்தில் வெளியரங்கமாய் சுவிசேஷம் அறிவிக்க தடையிருந்தும் இரகசியமாய் சில ஊழியங்கள் செய்யும்படி சென்றிருந்தார். ஒரு நாள் கடும் குளிரிலே ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத ஒரு தெரு ஒன்றில் சென்று கொண்டிருந்தார். மக்கள் யாவரும் யாரையும் கண்டுகொள்ளாமல் அவரவர் தங்கள் வேலையாக சென்று கொண்டிருந்தனர். அப்போது ஒரு மனிதனின் விசில் சத்தம் அவரை ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி திதிக்கிட செய்தது. ஏனெனில் அவர் மா பரிகாரியான இயேசு என்ற பாமாலை பாடலை பாடியபடியே அந்த மனிதன் சென்று கொண்டிருந்தார். கிறிஸ்துவை மறுதலிக்கும் தேசத்தில் இப்படி ஒரு நபராயின மகிழ்ச்சியடைந்து அம்மனிதனுக்கு பின்பாக இந்த ஊழியரும் பின்தொடர்ந்தார். யாரும் பார்த்துவிட்டால் பிரச்சனை வரலாம் என்பதால் சிறிது தூரம் அமைதியாய் சென்ற அவர் பின் அந்த பாட்டை இவரும் விசிலடிக்க ஆரம்பித்தார். அந்த பாட்டை கேட்டவுடன் அந்த ருமேனியர் பிரகாசமுள்ள முகத்தோடு திரும்பி வந்து ஊழியரை கட்டிப்பிடித்து தனது தாய்மொழியில் ஏதேதோ சொல்ல ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் தனது மொழி அவருக்கு புரியவில்லை என்பதை அறிந்து தனது இருதயத்தின் மேல் கைகளை வைத்தார். பின் கைகளை வானத்திற்கு நேராய் உயர்த்தினார். சிலுவை அடையாளத்தை வரைந்து காண்பித்தார். கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியோடு மொழி, கலாச்சாரம், அரசியல் பின்னணி என ஏதேதோ வித்தியாசத்தில் வாழும் ஒருவருக்கொருவர் சம்பந்தமில்லாமல் அவ்விருவரும் ஒரு சில நிமிடத்தில் இணைக்கப்பட்டனர். காரணம் என்ன? கிறிஸ்துவின் இரட்சிப்பின் சந்தோஷமே. இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே வீரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தீத்து 2:11 ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகியது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.